ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் பயனாளிகள் இருக்காங்க, அவங்க பெயர், அவங்க இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, இது எல்லாமே நீங்கள் ஆர்டி மூலிமாவே நீதிமன்ற 10 ரூபா நீதிமன்ற ஸ்டாம்ப்பு நீங்கள் ஒட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான டெமோ வீடியோ தான் இது. நீங்கள் இந்த மெத்தடு பயன்படுத்தி நீங்கள் மனு எழுதி உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்கு, எத்தனை பேர் கட்டுறாங்க, திட்டம் தொடங்கிய நாளிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் 6(3) 7(1) கீழ் பதிவு அஞ்சல் மூலிமா நீங்கள் இந்த தபால் அனுப்புங்க. அனுப்புகிறோட பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். அட்ரஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பெருநூர் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அட்ரஸ் தெரியலனா டேரெக்டாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவி அலுவலக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உங்களோட மாவட்ட பெயர் பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்ட பெயர், வட்டம் பெயர், கிராம பெயர், கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடர்பான தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) 7(1) அதாவது இதுக்கான காலக்கெடு இருக்குது, அதுக்குள்ளே பதில் அளிக்கணும். அதுக்கான விளக்கத்தை நீங்கள் எழுதிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேள்விகள் என்ட்ரு பண்ணிங்க. கேள்விகள் கேட்கும்போது 1 அந்தமாரி 2 அப்படி போட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. மொதல் கேள்வி பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் பெயர் பட்டியல் திட்டம் தொடங்கிய நாளிலிருந்து நீங்கள் எந்த தேதி வரைக்கும் வேணுமோ நீங்கள் அந்த தேதி வரைக்கும் நீங்கள் போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. மொதல் கேள்விக்கு. கேள்வி 2 பார்த்தீங்கன்னா பயனாளிகள் எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதற்கான அந்த வழிகாட்டிலாம் கொடுத்துருப்பாங்க, ஆவணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நகல் நீங்கள் கேட்கலாம். கேள்வி 3 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயனாளிகளின் பழைய வீட்டு புகைப்படங்கள், அதாவது ஒரு பயனாளி தேர்ந்தெடுத்துருப்பாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் வசித்தாங்களோ அந்த வீட்டுக்கான புகைப்படம், சர்வே நம்பர், பட்டா எண், ஜிபிஎஸ் மேப் நகல் நீங்கள் இந்த 3வது கேள்வியில் நீங்கள் இப்படி கேளுங்க. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா பயனாளிகள் தற்போது அதே இடத்துல வீடு கட்டுறாங்களா, அது உறுதிப்படுத்திய அதிகாரி பெயர் மற்றும் பதவி விவரம். வீடு கட்ட அனுமதி கொடுத்துருப்பாங்க, அதே இடத்துல வீடு கட்டுறாங்களான்னா அது எந்த அதிகாரி பார்வையிட்டார் அப்படின்ட்டு அவங்களுடைய பெயர், பதவி எல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா பயனாளிகள் வீடு கட்டும் இடம் தொடர்பான முன் அனுமதி, அதாவது அந்த பில்டிங் பர்மிஷன் அவங்க ஒரு ஆவணம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நகல் நீங்கள் கேட்டுக்கலாம் 5வது கேள்வியில். 6வது கேள்வி பார்த்தீங்கன்னா பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி மற்றும் ஆண்டு. ஒரு பயனாளிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கு தேதி, மாதம், ஆண்டுங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுங்க. 7வது பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பழைய வீட்டுக்கான வீட்டு வரி ரசீதி, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வரி ரசீதி கட்டிருக்காங்களா அந்த இடத்துக்கு, அது இந்த ரசீதி நகல் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் முறைகேடு அல்லது தகுதி இல்லாதவர்கள் பெற்றிருந்தால் யாரிடம் புகார் அளிக்கலாம். தகவல் அதிகாரியின் பெயர், பதவி, அலுவலகம், முகவரி, தொடர்பு எண் நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ உங்கள் கிராமத்தில் ஏதாவது முறைகேடு இருந்தால் உங்களுக்கு எந்த அதிகாரிகிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு தெரியாது. அதனால் இதிலே நீங்கள் கேள்வி கேட்டு எந்த அதிகாரி, அவருடைய மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயனாளிகள் பழைய வீடு அல்லது வசித்த இடம் தொடர்பான முகவரி புகைப்படங்கள், அதாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன் எடுக்கப்பட்டவை, அதாவது ஒரு பயனாளி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீடு எப்படி இருந்து அதுக்கான புகைப்படம் எந்த முகவரியில் இருந்து அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா திட்டத்துக்கு முன் பயனாளிகள் இருந்த வீட்டின் புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதா, அப்படி எடுக்கப்பட்டிருந்தால் அந்த புகைப்படம் எங்கே பதிவு இருக்குது, அதுக்கான விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட அனைத்து தகவலும் பதிவுகளும், அதாவது அந்த வீடு தரப்பட்ட ஆவணங்கள், பரிந்துரை கடிதங்கள், எந்த தெருவில் வாரியாக பட்டியல், அதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. 12வது பார்த்தீங்கன்னா பயனாளிகள் தற்போது அதே இடத்துல வீடு கட்டுறாங்களா, அந்த இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா அந்த இடத்துக்கான சர்வே நம்பர், பட்டா எண், ஜிபிஎஸ் மேப் புகைப்படங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அதாவது பழைய வீட்டுக்கும் இப்போ இருக்கிற புது வீட்டுக்கும் 2 சர்வே நம்பர் 2 மேட்ச் ஆகுதான் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. கேள்வி 13 பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பெயர் பட்டியல் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் ஏற்றப்பட்டிருந்தால் அந்த தீர்மான தேதி, ஆண்டு, அதுக்கான நகல் கேட்டு தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு பயனாளிகள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் தீர்மானத்தை எழுதி அவங்க ஒப்புதல் எடுத்துருக்கணும், அந்த ஒப்புதல் நகல் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கும் இப்போ வீடு கட்டுறாங்கல்ல அதுவும் 2 மேட்ச் ஆகுதான் நீங்கள் பார்த்துங்க. கேள்வி 14 பார்த்தீங்கன்னா மேலே கேட்டுள்ள தகவல்கள் ஆர்டிஐ சட்டத்தின் 6(1) பிரிவு கீழ் 30 நாளுக்குள்ளே தகவல் வழங்கணும். அப்படி தகவல் அந்த அலுவலகத்தில் இல்லைன்னா ஆர்டிஐ 6(3) பிரிவின் கீழ் உரிய துறைக்கு அவங்களே தபால் அனுப்பிச்சு அதுக்கான தகவல் நம்மளுக்கு வழங்குவாங்க.
நீங்கள் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போதைக்கு உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு 4 இடம் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கங்க. இந்த மெத்தட் பயன்படுத்தி உங்கள் கிராமத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளிகள் வந்து எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க, பயனாளிகள் தான் வீடு கட்டுறாங்களா இல்லை வேறு யாராவது கட்டுறாங்களா, நீங்கள் எல்லாமே இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.